அஸ்ஸலாமு அலைக்கும். ஏர்போர்ட்லேருந்து டைகர் டோஃபியா வந்தாச்சு. ஃபஸ்ட்டு பிளேஸாக நமக்கு சுற்றி காமிக்கிற இடம் வந்து டைகர் டோஃபியா தான். நம்ம உள்ளே போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லாம். நம்ம டிரைவர் தான் வந்து நமக்கு வந்து டைகர் டோஃபியாவுக்குள்ளே போகிறதுக்குரிய என்ட்ரி பாஸும் சாப்பாடுக்குரிய பாஸும் வந்து அவங்க தான் நமக்கு வாங்கி தருவாங்க. இது வந்து அவங்க அரேஞ்ச் பண்ண ட்ராவல்ஸ் அரேஞ்ச் பண்ண டிரைவர் தான் இது. அந்த சைடில் ஒரு எல்லோ கலர் ட்ரக் இருக்குது பார்த்திங்களா, இதில் தான் வந்து நம்ம உள்ளே போய் டைகர் டோஃபியா வந்து சுற்றி பார்க்க போகிறோம். ரெஃப்ரெஷ் பண்ணியாச்சு. இப்போ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நமக்கு வந்து பாஸும் கையில் கிடச்சிருச்சு. நம்ம உள்ளே போகலாம் வாங்க. வியூ சூப்பராக இருக்குது, அதனால் வந்து இதை ஃபுல்லாக வந்து வீடியோ எடுத்திருக்கேன். அப்படியே வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக வந்து உங்களுக்கும் வந்து இந்த வீடியோ பிடிக்கும். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லாம் வாங்க. என்னென்ன பிரேக்ஃபாஸ்ட் வச்சுருந்தாங்கன்னா கிச்சடி, அப்புறம் வந்து பூரி, மட்டர் மசாலா, போகா, கிழங்கு இந்த மாதிரி வச்சுருந்தாங்க. ஆகாவோன்னு சொல்ல முடியாது, பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஆவரேஜ் தான், ஆனால் வந்து மோசம்னு சொல்ல முடியாது. நமக்கு வந்து டைகர் வியூ பார்த்த மணிக்கே சாப்பிட்டோம், அது வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இப்போ வந்து டைகர் டோஃபியாக்குள்ளே என்ட்ரு ஆகிறோம். பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சு இப்போ டைகர் டோஃபியாக்குள்ளே என்ட்ரு ஆகிற டைம் வந்து 10 o'clock. வியூ வந்து ரொம்ப அழகாக இருக்குது பாருங்களேன். ரொம்ப மிதமான வெயிலாக இருந்துச்சு, ரொம்ப அழகாகவும் இருக்குது இந்த ஊர். அப்படியே வந்து கண்டினியூவாக வீடியோ பாருங்கள், உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். நம்ம வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க. கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க வந்து உள்ளே போகலாம். இங்கே வந்து டைகர் ஷோ நடக்கும், அதுக்கப்புறம் வந்து க்ரொக்கடைல் ஷோ நடக்கும், அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம டைகரோட வந்து ஃபோட்டோ எடுக்கலாம். இந்த வியூலாம் வந்துட்டு சூப்பராக இருக்குது பாருங்களேன். வாங்க வந்து வீடியோ வந்து கண்டினியூவாக பார்த்துட்டே வாங்க. ஒரு 10 minutes கொஞ்சம் கம்மியாக தான் ஆச்சு உள்ளே போகிறதுக்கு. அங்கங்கே மழையும் தூரி இருக்குது. வீடியோ வந்து கண்டினியூவாக பாருங்கள், உங்களுக்கும் வந்து வீடியோ கண்டிப்பாக பிடிக்கும். இப்போ கிட்ட வந்தாச்சு. இங்கே நிறையா வந்து அட்வென்ச்சரான பிளேஸ்லாம் இருக்குது. இது ஃபுல்லாக வந்து இந்த கூண்டு வச்சுருக்காங்க பார்த்திங்களா, இது ஃபுல்லாக வந்து டைகர் உள்ளே இருக்குது. இதில் வந்துட்டு டைகரோட நம்ம ஃபோட்டோ எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து டைகருக்கு வந்து நம்ம வந்து ஃபுட்டு கொடுக்கலாம். மேலே வந்து ஃபுட்டு வச்சுருப்பாங்க, அதை வந்து நம்ம கன் மூலிமா ஷூட் பண்ணும்போது ஃபுட்டு கீழே விழுறாப்பில் வந்து வச்சுருப்பாங்க. ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக சார்ஜ் பண்ணுறாங்க. இப்போ வந்து டைகரோட ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். ஒரு ஆளுக்கு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு வந்து 800 பாத் கேட்குறாங்க. ஒரு பாத்துங்கிறது நம்ம ஊர் காசுக்கு வந்து 2 ரூபா. 200 ரூபா வந்து இந்த கேட்குறாங்க. 800 ரூபானா 1600 ரூபா வந்து ஒரு ஆளுக்கு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு கேட்குறாங்க. இப்போ வந்து நம்ம வந்து ஃபோட்டோ எடுத்துடலாம். ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அடுத்த பிளேஸ் போகலாம். பசங்களோட வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டோம், நல்லா இருந்தது. ஒரு 5 minutes தான் நமக்கு வந்து அலோவ் பண்ணுறாங்க அந்த டைகரோட பின்னாடி உட்காந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு. ஃபோட்டோ எடுத்தாச்சு. என் பையனும் என் ஹஸ்பண்டும் வந்து உட்காந்து ஃபோட்டோ எடுத்தாங்க. எல்லாருமே எடுத்தோம், நானே பையங்க எல்லாருமே எடுத்தோம். அப்புறம் வந்து பசங்க வந்து அந்த பேபியோட வச்சு ஃபோட்டோ எடுக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. அதோட டைகரோட பேபி இருக்கும் பார்த்திங்களா, அதோட ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு வந்திருக்கோம். டைகரோட பேபியோட ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு வந்து 600 பாத் வந்து ஒரு பிள்ளைக்கு வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. அதை வந்து டைகர் நம்ம மடியில் வச்சுட்டு சாப்பாடு கொடுக்குற மாதிரி, இந்த பால் கொடுக்குற மாதிரி வந்து ஃபோட்டோ எடுத்தோம். ஒரு ஆளுக்கு வந்து 600 பாத்து. என் பெரிய பையன் சின்ன பையன் 2 பேருமே உள்ளே போயிட்டு ஃபோட்டோ எடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு டைகர் ஷோக்கு வந்தாச்சு. மொத்தம் 2 முடிஞ்சா. ஒன்று வந்து டைகரோட ஃபோட்டோ எடுத்தோம், அதுக்கப்புறம் வந்துட்டு பேபியோட வந்து ஃபோட்டோ எடுத்தோம். இப்போ வந்து பேபிக்கு வந்து ஃபுட்டு கொடுக்குறாமல ஃபோட்டோ எடுத்தோம். இப்போ வந்து டைகர் ஷோ நடக்கிற இடத்துக்கு வந்தாச்சு. சூப்பராக இருந்துச்சு டைகர் ஷோ. கண்டிப்பாக வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து பிடிக்கும். இப்போ டைகர் ஷோக்கு வந்து ஒரு 10 minutes வெயிட் பண்ணோம். இப்போ வந்து டைகர் வந்து எப்போ தான் என்ட்ராகும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாக இருந்துச்சு. டைகரை வச்சு என்ன ஷோ பண்ணுறாங்கன்னு தெரியலேன்னு சொல்லிட்டு ரொம்ப பயமாக இருந்துச்சு. ஏன்னா டைகரை நம்ம வந்துட்டு இந்த மாதிரி ஜூவில் தான் வந்துட்டு பார்த்துருக்கோம், என்ன மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாகவே வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இப்போ வந்து டைகர் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. வாங்க வந்து வீடியோ வந்து கண்டிப்பாக பாருங்கள், கண்டினியூவாக பாருங்கள். டைகர் வெளியே வருமானு சொல்லிட்டு தான் பார்த்துட்டே இருக்கோம். ஒரு ஆள் மட்டும் வெளியே வர்றாரு. அவர் வந்ததுக்கப்புறம் தான் வந்து இவர் தான் வந்து இந்த டைகரை வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து போஸ்ட் பண்ண போகிறாரு. அவர் என்ட்ராயிட்டார். இவர் என்ட்ரானதுக்கப்புறம் அப்புறம் டைகர் வரப்போகுது. ரொம்ப நல்லா இருந்தது இந்த ஷோ. கண்டினியூவாக பாருங்கள், ஓகேவா? வாங்க பார்க்கலாம். இப்போ வந்து டைகரை கூப்பிட்றாரு. அந்த ஃபஸ்ட்டு ஒன்று வருது பாருங்களேன்.
1 அதுக்கப்புறம் 2வது வந்திருக்கு 3 வந்துருச்சு கண்டினியூவாக வீடியோ கண்டினியூவாக பாருங்கள் அவர் சொன்ன மணிக்கே வந்து ஒவ்வொரு டைகரும் வந்துட்டு செய்யும் ஃபஸ்ட்டு 3 டைகர் வந்து அந்த பக்கம் நின்றுச்சு லெஃப்ட் சைடு நின்றுச்சு இந்த பக்கம் வந்து ஒரு 3 டைகர் வந்துச்சு ரைட் சைடு நிற்க ஸ்டாப்பில் பாருங்களேன் வீடியோ சூப்பராக இருக்கும் கண்டினியூவாக பாருங்கள் அப்படி வந்து நம்ம பேசலாம் இப்போ வந்து அவர் சொன்ன மணிக்கே வந்து ஒவ்வொரு டைகரும் செய்யும் வீடியோ ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு டைகர்லாம் வந்து டாய்லெட் போக ஆரம்பிச்சிருச்சு அப்புறம் வந்து பாத்ரூம் போக ஆரம்பிச்சிருச்சு வீடியோ பார்த்துட்டு இருந்தேன் எல்லாருமே வந்துட்டு சிரிச்சுட்டு உட்காந்துருந்தோம் ரொம்ப வந்துட்டு காமெடியாக போயிடுச்சு ரொம்ப பயமாக இருந்துச்சு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் அதுக்கப்புறம் பார்த்தா என்னடா டைகரை வந்து ஒரு கேட் மாதிரி டாக் மாதிரி ட்ரீட் பண்ணுறாங்களேன்னு சொல்லிட்டு சிரிப்பாகவும் ஆயிடுச்சு வீடியோ வந்து கண்டினியூவாக பாருங்கள் அப்போ தான் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு ஏதோ பன்னீர் தெளித்த மாதிரி வந்து ஸ்ப்ரே பண்ணிகிட்டு இருந்துச்சு நாங்கள்லாம் வந்து பேக் சைடில் உட்காந்துருந்தோம் அதுக்கப்புறம் வந்து இந்த பக்கம் ஃப்ரண்ட் சைடு வந்து உட்காந்தாச்சு அதுக்கப்புறம் வந்து ஷோவும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு வாங்க பார்க்கலாம் அவர் செய்கிற மாதிரியே வந்து செஞ்சிட்ருக்கு பாருங்கள் டைகர் இந்த பக்கம் உள்ள டைகர் ஃபுல்லாக வந்துட்டு நல்லா ரெஃப்ரெஷ்ஷாக வந்து பாத்ரூம் போகும் டாய்லெட் போகும் உட்காந்துட்டு இருந்துச்சு பாருங்களேன் அது பண்ணுற கூத்தெல்லாம் வந்து சிரிப்பாக தான் இருந்துச்சு எங்களுக்கு
பக்கத்தில் ஏறுவோம். டைகர் ஷோ சூப்பராக நடந்துகிட்ருக்கு. ஒரு 45 மினிட்ஸ் ஆச்சு இந்த ஷோ வந்து ஸ்டார்ட் ஆகி முடியறதுக்குள்ளே. அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு, டைம் போகிறதே தெரியல. அவங்க ஒவ்வொன்றும் சொல்கிறபடி வந்து அழகாக செய்து டைகர் வந்து இவ்வளோ செய்வான்னு சொல்லி ஃபஸ்ட் டைம் வந்து பார்க்குறோம். நிற்க சொன்னால் நிற்கிது, சாப்பாடு கொடுத்தோன்னு ஒழுங்காக சாப்பிட்டுட்டு அது மாதிரி அவங்கள மாதிரி செய்து ரொம்ப அழகாக ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. என் பசங்கள்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக பார்த்தாங்க. ஷோ முடிஞ்சிருச்சு. முடிஞ்சதுக்கப்புறம் வந்து ஃபோட்டோ எடுக்க கூப்பிட்றாங்க. இந்த வீடியோ வந்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நீங்களும் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.